ஹாய் கைஸ், வெல்கம் பேக் திவ்யா.com. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா ஜூஸியான நல்லா சாஃப்டான குலோப் ஜாமுன் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ண வேண்டாம். ஆன் பண்ணாமலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கீ வந்து எடுத்துக்கோங்க. அதே 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்கான ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு வந்து பால் பவுடர், அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பால் பவுடர் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம போட்டிருக்கிற நெய் இருக்கு பார்த்திங்கன்னா, அது வந்து நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து கோவா வந்து ரெடியாகும். நல்லா சாஃப்டான கோவா வந்தால் தான் குலோப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த மெத்தட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கடையில் வந்து ஸ்வீட்லெஸ் கோவான்னு சொல்லி விற்பாங்க, நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் பண்ணுறது பெட்டர் அப்படின்றதுனால நான் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்ம சேனலில் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் நம்மளோட வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ கோவா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கோவா வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான். இப்போ வந்து இது வந்து நல்லா கூல் ஆகட்டும். சூடாக இருக்கும் இல்லையா, அந்த ஹீட்டெல்லாம் போட்டும். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து மில்க் பவுடர் எடுத்துருந்ததுனால ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக விட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு வந்து ஒரு அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதம் வந்தால் போதும். நல்லா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அரை கம்பி பதம் வந்தால் போதும். இது கூட ஒரு 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து குங்குமப்பூ இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நான் சேர்க்கலாம். இப்போது நம்மளோட சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கையால் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரை கம்பி பதத்துக்கு வந்து வந்திருக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரை கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த எசன்ஸ் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குலோப் ஜாமுன் அப்படின்னாலே ரோஸ் அப்படி தான். ஸோ கண்டிப்பாக வந்து ரோஸ் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோவாவை ஒரு பிளேட்டில், அதாவது கொஞ்சம் நல்லா பெரிய ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் வந்து போட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு, அப்புறம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்க்கும் போது வந்து குலோப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா வந்து கண்டிப்பாக இருக்கும், அதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பால் அப்படி இல்லைன்னா தண்ணி ஏதாவது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பால் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பால் இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிசையும் போது வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும், டைட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு இப்போது என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள், டச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மசித்தோம் அப்படின்னா குலோப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா இல்லைனா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் போட்டோடனே வந்து கருகும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப லைட் கலராக இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருந்தால் தான் எனக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 to 4 hours வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் வந்து நல்லா ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த லாக்டவுனில் வந்து வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.